அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சித்ரா பௌர்ணமி எப்பொழுது, அதோட சிறப்பு முக்கியத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிட்டோம். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு இருந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தனி சிறப்பு வாய்ந்தது. இச்சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கோயில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளை நீராடி விரதமிருந்து வழிபட்டால் பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். சித்ரா பௌர்ணமி 2024 எப்போதுன்னு சொல்லி பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி வரும் ஏப்ரல் 23 கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 22 மாலை 5:55 மணிக்கு தொடங்கிறது. அடுத்த நாளான ஏப்ரல் 23 இரவு 7:48 மணிக்கு பௌர்ணமி திதி முடிவடைகிறது. பொதுவாக ஒரு நாள் தொடங்கும் போது என்ன திதியில் தொடங்கிறதோ அந்த திதி நாள் முழுவதும் கணக்கிடப்படுவதாக சொல்லப்படுகிறது. எனவே பௌர்ணமி திதி 22 மாலையை தொடங்கினாலும் ஏப்ரல் 23 சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி ஏன் கொண்டாடப்படுகிறது? இந்த உலகில் பாவ புண்ணிய பலனை அறிய சிவபெருமான் பார்வதி மூலம் தங்கப்பலகை கொண்டு வர சொல்லி அதில் சித்திரை அமைத்தார். அதை பார்த்து வியந்த பார்வதி இந்த சித்திரையை பேச வைக்க வேண்டும் என்று சிவனிடம் வேண்டினான். சிவனும் மந்திர உபதேசம் செய்து இந்த சித்திரத்துக்கு பேசும் சக்தியை கொடுத்தார். அதற்கு சித்திரபுத்திரன் என்றும் பெயரும் வைத்தார். இந்த சித்திரபுத்திரன் சித்ரா பௌர்ணமி நாளில் அவதரித்தார். ஆண்ட சராசரங்களில் உள்ள அனைவரின் பாவ புண்ணிய கணக்குகளையும் தினமும் தனக்கு தெரிவிக்கும்படி உத்தரவு பிறப்பித்தார் சிவபெருமான். அதன்படி சித்திரபுத்திரனின் யமலோகத்தில் இருந்து கணக்குகளை எழுதி வருகிறார். எனவே இந்த நாளில் விரதமிருந்து அவரை வணங்கினார். அவர் மனிதர்களின் பாவ கணக்குகளை குறைத்து நற்பணங்களை வழங்குவார் என்பது நம்பிக்கை. சித்ரா பௌர்ணமி வழிபாடு. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வணங்குவதன் மூலம் நாம் எண்ணங்களில் பாவம் செய்யும் எண்ணம் நீங்கி புண்ணியம் செய்யும் குணம் அதிகரிக்கும் என்பது நம்பப்படுகிறது. மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவது முருகனையும் அம்பாளையும் வழிபடுவதற்கு சிறப்பாகும். சித்ரா பௌர்ணமி நாளில் வீட்டில் வழிபடுவதுடன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாள் கோயில்களில் தெய்வங்களின் சக்தி அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. எனவே இந்த நாள் கோயில்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த நாளில் கோயிலுக்கு செல்வதால் அங்குள்ள நேர்மறை அதிர்வலை நம் மீது படுவதால் அதில் நம் வாழ்விலும் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு நல்வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒருவேளை கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பௌர்ணமி பூஜை செய்து வழிபடலாம். வீட்டில் முந்தைய நாளை சுத்தம் செய்து பௌர்ணமி என்ற அதிகாலையில் வீட்டில் பூஜை அறையில் உள்ள சாமி படங்களுக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் படைத்து வணங்க வேண்டும். மேலும் சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் திங்கட்கள் மாலை 6 மணியிலிருந்து ஏப்ரல் 23 இரவு 8 மணி வரை கிரிவரை செல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சித்ரா பௌர்ணமி விரதம் இருந்து உங்கள் சாமியை வழிபடுங்க. நன்றி.